ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மகாவினோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, 9th ஜூலை என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே. ஸோ 8th நைட்டு நாங்கள் சரி ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு ஜிடி மால் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் பெங்களூரில். ஜிடி மாலில் எப்போயுமே நாங்கள் ஜூடியோவில் தான் எடுப்போம். ஜூடியோவில் தான் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். எனக்கு, பசங்களுக்கு, அப்புறம் வீட்டுக்காரருக்கு எல்லாருக்குமே அங்கே தான் எடுப்போம். இந்த தடவை ஈஸ் பையில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கடை தான் இருந்துச்சு. சரி அங்கே போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு உள்ளே போனோம். கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரேட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அதில் எனக்கு 3 ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஷர்ட்டு, அப்புறம் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஷர்ட் பார்த்தோம், அதுவும் பிடிச்சிருந்துச்சி. சரி இதை எதுக்கு எடுத்து வச்சுக்கலான்ட்டு மறுபடியும் எல்லாமே பார்க்க போனோம். இந்த க்ரீன் தான். இந்த க்ரீன் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. மெட்டீரியல் காட்டன் இல்லை, அது ஃபேப்ரிக் என்னான்னு தெரில, பட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி அப்படியே எல்லாமே ஒரு கிளான்ஸ் விடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன். ஆனாலுமே 2 நாளைக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேனே தெரில. உங்களுக்கு இந்த தடவை பையனுக்கு ஃபீஸு, பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆனாலும் உங்கள்கிட்ட 2 நாள் முன்னாடி சொல்லிட்டே இருந்தேன், உங்களுக்கு என்னால் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலேன்ட்டு. எப்போயுமே ட்ரெஸ்ஸு நான் சர்ப்ரைஸாக தான் கொடுப்பேன், நைட்டு 12 மணிக்கு. இந்த தடவை இந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்டோமே, சரி இதை மட்டும் கூட்டிகிட்டு போய் எடுக்கலாம், அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துப்பாங்களேன்னு சொல்லிட்டு, என்னால் இதுதான் இந்த வருஷம் முடியும், வாங்க கூட்டிகிட்டு போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்த ஷர்ட்டும் இப்போ நான் காமிச்சேன், இந்த ஷர்ட்டும் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் எடுத்த ஷர்ட்டுக்கு அவங்க ஒரு மாதிரி சாண்டல் கலர் கார்கோ பேண்ட் செலக்ட் பண்ணாங்க. அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் இந்த க்ரே நல்லா இருந்துச்சு. சரி க்ரே கலரும் அந்த ஷர்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். உடனே அவங்களும் சரி சாண்டல் போட்டு பார்த்தாங்க. பட் சாண்டல் அவ்வளோவா செட் ஆகலை அதுக்கு. அதனால் இந்த க்ரே கலர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு க்ரேவும் அந்த ஷர்ட்டும் செலக்ட் பண்ணோம். அப்புறமா அந்த ட்ராக் பேண்ட்டு, டிஷர்ட்லாம் எடுத்துக்க சொன்னேன். அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி இது எடுத்ததை மட்டும் போய் ட்ரையல் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு ட்ரையல் ரூமுக்கு அனுப்பிட்டேன். ஆக்சுவலாக ட்ரையல் ரூம்லேருந்து வெளியே வரும்போது வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். பட் அவங்க வேண்டாம், ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்க விடலை. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வெளியே போய் வீடியோ எடுக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஷை டைப் என்னை விட. அதனால் அந்த வீடியோ எடுக்கல, அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்லிப்பர் வாங்கி ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆகிருக்கும். சரி ஸ்லிப்பர் வாங்கி கொடுக்கலாமேன்ட்டு ஸ்லிப்பர் செக்ஷனுக்கு போனோம். அவங்க எப்போயுமே இந்த லெதர் ஸ்லிப்பர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லா இருந்துச்சு, பட் இது லெதர் கிடையாது. ஒரு மாதிரி அந்த ரப்பர் மாதிரி அந்த கார்ட்போர்ட் ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. அதுவே 600, 699, 700 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிக்கல, ஸ்டார்டிங் அதை பார்க்கவுமே பிடிக்கல. பட் நான் சொன்னேங்கிறதுக்காக 2 ஸ்லிப்பரை போட்டு பார்த்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னாங்க இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கிட்டு இது என்ன ஒரு 2 மாதத்தில் போயிடும், அதனால் வேணான்னு சொன்னாங்க. சரி அவங்க வேணான்னு சொன்னால ரஃப்யூ ஸ்லிப்பரு அது பாருங்கன்னு சொன்னேன். அதுவும் அவங்களுக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சரி இன்னொரு நல்ல ஸ்லிப்பரை வாங்கி கொடுத்துக்கலான்ட்டு ஸ்லிப்பர் செக்ஷன்லேருந்து வந்துட்டோம். அப்புறமா அங்கே ஆக்சுவலாக மற்றவங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா இந்த சைடு வந்தால் லிப்ஸ்டிக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் மேக்கப் அவ்வளோவா நான் சுத்தமாகவே நான் போட மாட்டேன். ஃபேர் அண்ட் லவ்லி ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். இது லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ சரி இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி மெரூனிஷாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் இதுவும் எடுத்தேன். அப்புறமா பிங்க் கலரில் நெயில் பாலிஷ் இருந்துச்சு. அது நான் நெயிலே வளர்க்க மாட்டேன். சரி இந்த தடவை வளர்த்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வளர்ந்துருக்குது. அதுவே எனக்கு என்னமோ ரொம்ப வளர்ந்த மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த நெயில் பாலிஷை எடுத்துகிட்டு அப்புறம் இவங்களை ஆளக்கானமேன்னு பார்த்தா டியோட்ரண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு ஷர்ட்டு, டியோட்ரண்ட்டு, நெயில் பாலிஷு, லிப்ஸ்டிக்கு அதுக்கெல்லாம் பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ஜூடியோவில் கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் ஜூடியோட எனக்கு என்னமோ இந்த தடவை ஈஸ் பை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. வேறு எங்கேயாவது போகலனாலும் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்தது லேட் நைட்டு. சரி பசங்க வீட்டில் தனியாக இருப்பாங்க, ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிறாங்க. பட் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே நல்லா இருந்துச்சு இந்த ஃபீல். ஒரு மாதிரி 2 பேருமே சேர்ந்து வந்து இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் மாலில் வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறது. அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வீட்டுக்கு போகல, இன்றைக்கி வெட்னஸ்டேங்கிறதுனால எல்லாருக்குமே லிவர் ரைஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் லிவர் ரைஸ் வாங்க கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.